மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜூபிட்டர் 110 வந்து பார்க்க போகிறோம். 110 இந்த மாடல் வந்து லான்ச் ஆகி உங்களுக்கு 2 மாதம் தான் ஆகுது. இதில் வந்துட்டு 4 மாடல் இருக்குது. 4 மாடலுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபஸ்ட்டு 2 வேரியன்ட் வந்துட்டு அனலாக் டிஸ்பிளே முள்ளு வச்ச டிஸ்பிளே வரும். அதில் வந்துட்டு உங்களுக்கு சீட் மெட்டல் வீல் ஒன்று வரும், அலாய் வீல் ஒன்று வரும். 3வது வேரியன்ட் 4வது வேரியன்ட் வந்து எஸ்எக்சி ஸ்மார்ட் கனெக்ட் மொபைல் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். டிஜிட்டல் டிஸ்பிளே வரும், ப்ளஸ் அலாய் வீலு ட்ரம் பிரேக்கு ப்ளஸ் அலாய் வீலு டிஸ்க் பிரேக் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து 4வது மாடல் பார்க்க போகிறோம். டிஸ்க் பிரேக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே எஸ்எக்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு 12 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. 12 இன்ச் அலாய் வீல் ப்ளஸ் 220 mm ரோட்டோபெட்டல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ரோட்டோபெட்டல் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப அந்த மாதிரி டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். வெளியிலேருந்து ஏர் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த பிரேக் பேட் வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறனால உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். டிஸ்க் இருக்கிறனால உங்களுக்கு நல்லா லாங் ட்ராவல் போகிறக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயர் வந்து டியூப்லெஸ் டயர் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பஞ்சர் ஆனாலுமே நியரஸ்ட் பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் ஷாப் வரைக்கும் நீங்கள் ஓட்டிக்கலாம் வண்டி வந்துட்டு. அந்த இதில் கொடுத்துருக்க பாடி வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மெட்டல் மேக்ஸ் பாடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெட்டல் மேக்ஸ் பாடி தான் ஃபுல்லாக வரும். ப்ளஸ் இதில் அவுட்லைன் வந்துட்டு உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங் அந்த பிளாக் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இன்ஃபினிட்டி ஹெட்லாம்ப் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டை பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு இன்ஃபினிட்டி முடிவே இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த லைட் வந்து உங்களுக்கு பகல்லையுமே எப்பயுமே வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே எரியும். முன்னாடி வந்து எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டிஆர்எல் எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு வேற என்ன உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, முன்னாடி டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் லாங் ட்ராவல் போகிறப்ப மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப உங்களுக்கு சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். வண்டியோட சஸ்பென்ஷன் ப்ளஸ் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு வராது. இதில் வந்துட்டு இண்டிகேட்டர் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உங்களுக்கு அப்படியே காரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் இண்டிகேட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா 3வது வேரியன்ட் 4வது வேரியன்ட்லையுமே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். 20 செகண்டு ப்ளஸ் ரோட்டில் நீங்கள் 100 மீட்டர் தாண்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் சுவிட்சை வந்து 3 செகண்ட்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் லேம்ப் அசாடு லேம்ப் வந்து விடும். 4 சைடுமே வந்து உங்களுக்கு லைட் எரியும் சுற்றி. இது வந்து வண்டி ஐடியலாக இருக்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எப்போ ஆக்டிவேஷன் ஆகுமா, நீங்கள் ரோட்டில் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் சடன் பிரேக் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 சைடுமே உங்களுக்கு லைட் எரியும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க கெஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வண்டியை வந்து முன்னாடி பார்க் பண்ண போகிறீங்க, அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க பின்னாடி. ப்ளஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன இருக்கும்னா, உங்களுக்கு டிவிஎஸ் கனெக்ட் ஆப் ஏற்றி கொடுப்பாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. அதில் வந்துட்டு வண்டி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வண்டி நம்பரு ப்ளஸ் மொபைல் நம்பர் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த வண்டியில் வந்துட்டு உங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வண்டியில் என்ன டயம் இருக்குது அந்த இது வந்துடும். இதில் வந்துட்டு கால் அலாட் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சேவ் பண்ண நம்பரோட கால் வரும். ப்ளஸ் சேவ் பண்ணாட்டி வெறும் நம்பரோட வரும். ப்ளூடூத் ஹெட்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். 2வது வந்து 10x10 நேவிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு மேப் வராது, மேப்பு மொபைலில் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டைரக்ஷன் வந்து இதில் வரும். 3வது வந்துட்டு கிராஸ் அலாட்னா என்னதுன்னா, அந்த டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பில் வந்துட்டு 2 பேர் நம்பர் ஆல்ரெடி உங்கள் நம்பர் இருக்கும், அதுபோக 2 நம்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் இந்த வண்டி போய் எங்கேயோ கீழே விழுந்துருச்சு இல்லை கீழே விழுந்துரு அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிராஸ் அலாட் வரும் 120 செகண்ட்ஸில். அந்த 120 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் வண்டியை கீழே போட்டவங்க வந்து வண்டியை நிமித்திட்டாங்கன்னா அந்த அலாட் வராது. அவங்களால எந்திரிக்க முடியாத பட்சத்துலையோ இல்லை வண்டி வந்து அப்படி கீழே இருந்துச்சுனாலும் அந்த 2 நிமிஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு அந்த அலாட் வந்து எந்த லொக்கேஷனில் கீழே விழுந்துருக்குங்கிறதோட சேர்த்து வந்துடும். இதில் வந்துட்டு ட்ரிப்பு ஏ ட்ரிப்பு பி கொடுத்துருப்பாங்க. ட்ரிப்பு ஏன்னா என்னன்னா, காலிலேருந்து நைட் வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறீங்க, ட்ரிப்பு பின்னா ஒரு வாரம் ஃபுல்லாக எவ்வளோ போகிறீங்க, டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கிற பெட்ரோலுக்கு என் வண்டியில் ஒன்று என்னால் எத்தனை கிலோமீட்டர் போக முடியும், எல்லாமே வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதில் வந்துட்டு அசாட் சுவிட்ச் இன்டெலிஜோ இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா, நீங்கள் இப்போ எங்கேயாவது டிராஃபிக் சிக்னலு இல்லை ரயில்வே கேட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த டயத்தில் வந்துட்டு இந்த இதை போட்டு விட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் சுவிட்ச் வரும். இதை போட்டிங்கன்னா 15 செகண்ட்ஸில் வந்து வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். இப்போ அதாவது இன்ஜின் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக ஹீட்டாக இருந்திருக்கும். ஹீட்டாக இருக்கிறப்ப தான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இதில் வந்துட்டு இதோட பேட்டரி வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. 12 வோல்ட் பேட்டரி இருக்கிறனால வந்துட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, எல்இடி லைட் இருக்கிறனால உங்களுக்கு பேட்டரியோட வால்யூம் வந்து 30% வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இதில் இருக்கிற பேட்டரியுமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜபிள். நீங்கள் வண்டி ஓட்டுறப்பே வந்துட்டு பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிடும். அது மாதிரி இதில் டிஸ்பிளேலேயே வந்துட்டு முன்னாடி உங்களுக்கு வந்து இது காமிச்சிடும். உங்கள் பேட்டரியில் வந்துட்டு சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் எரியும்.
இப்போ வந்து எரியாது. சார்ஜ் உங்களுக்கு லோவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எரியும். நீங்கள் அப்போ என்ன செய்யணும், வண்டியை நீங்கள் மூவ் பண்ணி ட்ராவல் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அது மாதிரி இந்த பைப் சிம்பிள் வந்து எரியக்கூடாது உங்களுக்கு எப்பயுமே. அப்படி எரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னா வண்டியில் வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ வந்து டெக்னாலஜி படி இப்போ இருக்கிற இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த பைப் சிம்பிள் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இங்கே சென்சார் கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணி இதில் டேப்பில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா வண்டியோட சர்க்கியூட் வந்துடும். எதனால நம்ம வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். உங்களுக்கு முன்னாடி வந்து பெட்ரோல் டேங்க் வந்துடும். இந்த வண்டியில் வந்துட்டு 4 மாடல்லையுமே ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதோட கெப்பாசிட்டி வந்து 5.1 லிட்டர் இருக்கும். இந்த பெட்ரோல் டேங்க் முன்னாடி இருக்கிறனால நீங்கள் வண்டியை விட்டு அடிக்கடி இறங்குறதுக்கு தேவை இருக்காது. முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் 3ஆவது மாடல் 4ஆவது மாடலில் வந்து அடிஷ்னலாக யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரன்னிங் டயத்தில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். முன்னாடி வந்துட்டு லெக் ஸ்பேஸ் வந்துட்டு 340 mm கொடுத்துருப்பாங்க. லேடிஸாக வயசானவங்களோ காலை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். சீட்டு வந்து உங்களுக்கு லார்ஜர் சீட்டாக கொடுத்துருப்பாங்க. 786 mm இருக்கும். எந்த வேரியண்ட்லையுமே எந்த சைஸும் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து 33 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. 2 ஆப்சைஸ் ஹெல்மெட்டு, ஆஃபீஸ் பேக்கு, காலேஜ் பேக்கு, லஞ்ச் பேக்கு, மார்க்கெட் போனால் திங்ஸ் எல்லாமே நீங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து நீங்கள் காலை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இந்த வண்டியோட பவர் எவ்வளோனா 5.8 கொடுத்துருப்பாங்க. இதோட டார்க் வண்டியோட இழுத்துடன் எவ்வளோனா 9.2 கொடுத்துருப்பாங்க. இதனால் பிக்கப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் 3ஆவது வேரியன்ட் 4ஆவது வேரியன்ட்ல வந்துட்டு ஐஜியோன்னு ஒரு அசீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐஜியோட ஃபங்க்ஷன் என்னன்னா நீங்கள் 40 km ஸ்பீடுக்கு மேலே போகிறப்ப உங்களுக்கு வண்டி வந்து பெட்ரோல் பாதி அடுத்து பேட்டரி இதுல இருந்து கொஞ்சம் வரும். 120 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு இது வரும். இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா எக்ஸ்ட்ரா 10% மைலேஜ் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த 2 மாடல்ல. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm இருக்கும். 2 வீலுமே 12 இன்ச் இருக்கிறனால உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 180 mm இருக்கும். நீங்க மேடு பள்ளத்துல பெரிய பெரிய மேடு பள்ளத்துல ஏறி இறங்குறப்போ உங்களுக்கு அடியில் வந்து பாடி வந்து உரசாது. இதோட வீல் பேஸ் வந்து 1275 mm இருக்கிறனால நீங்கள் வேகமாக போய் கட்டடிக்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு வண்டி உங்களுக்கு ஸ்கிட்டாது வாரி விடாது. இந்த வண்டியில் மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா பாடி பேலன்ஸ் டெக்னாலஜின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வந்து இந்த வண்டியில் வந்து சென்டராக இருக்கும். மிச்ச வண்டியில் வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இருக்கும். லேடிஸோ வயசானவங்களோ உட்காந்து ஓட்டுறப்ப வந்துட்டு வண்டி வந்து பேலன்ஸாக ஈக்குவலாக இருக்கும். இந்த வண்டியோட வெயிட் வந்துட்டு 108 kg இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு 3 கலர் வரும். ஸ்டெர்லைட் ப்ளூ வரும், டான் ப்ளூ வரும், காப்பர் மேட் வரும். தேங்க்யூ.